மாதிரி போகிறது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்த்து சொல்கிறது உண்டு. ரெண்டாவது, வீடு வாங்கணும், எந்த திசையில் நான் வீடு வாங்கலாம் அப்படின்னாக்கா, வீடு திசைபத்தெலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஆளுக்கு ஒரு திசை வரும். வீட்டில் வந்து ஹஸ்பண்டு ஒரு திசை, ஒரு ராசி இருக்கும், ஒரு ஜாதகம் இருக்கும், ஒய்ஃபுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்று, ஆளாளுக்கு ஒரு வீடு பார்க்கலாம். ஆளாளுக்கு ஒரு வீடு கட்டிங்கன்னா அங்கங்கெல்லாம் போக முடியாது. ஸோ யதார்த்தமான சூழ்நிலை புரிஞ்சுக்கிங்க. இருந்தாலும் நான் சொல்லணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக்குனீங்கன்னா சொல்கிறேன். உங்களோட 4ஆம் அதிபதி 4ல் இருக்கிற கிரகம், 4ல் என்ன கிரகம் இருக்குதோ, ஒருவேளை 2 கிரகம் தான், அதில் எந்த கிரகம் சுபத்தன்மையோட நல்ல பலத்தோடு இருக்குதோ அந்த கிரகத்தோட திசையில் நீங்கள் வீடு வாங்கலாம். 4ல் கிரகமே இல்லை, அப்போ 4ஆம் அதிபதி எந்த திசையில் இருக்காரோ, என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட திசையிலோ, அல்லது அது அது போய் அந்த ஜாதகத்தில் எந்த திசையில் உட்காந்துருக்கோ அந்த திசையில் வாங்கலாம். 2 ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது 2 இடத்துல எப்படி வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடம் தான் வீடு மன வாகன ஸ்தானத்துக்குரியது. அந்த இடத்துக்குரிய கிரகம் யார், அதுக்கேற்ற மாதிரி என்ன. ஒருவேளை மகர லக்னங்க இருந்து 4ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா, செவ்வாய் சொந்த வீட்டிலே செவ்வாய் அப்படியே இருக்காருன்னா நீங்கள் தெற்கு திசையில் போய் வீடு வாங்கலான்னு அர்த்தம். தெற்கு திசையில் போய் வீடு வாங்கலாம். அப்படி ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா, அந்த மேசம்ங்கிற பகுதி கிழக்கு. ஒரு ஆப்ஷனு நேரடியாக அந்த கிரகத்தோட திசையில் போகலாம், அல்லது அந்த ராசி மண்டலத்தில் அது என்ன திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்து சூரியன் உதயமாகக்கூடிய உச்சமாகக்கூடிய அந்த திசை கிழக்கு திசையாக இருக்கிறதுனால நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஆக ரெண்டு வகையில் கூட எடுத்துக்கலாம்னு அர்த்தம். இப்போ 3ஆவதாக வாஸ்து அமையணுன்னாக்கா ஒரு ஜாதகி எவ்வளோ சைஸ் வேணும்னு கேட்குறாங்க. வாஸ்து பார்க்குறதுக்கு என்ன சைஸ் வேணும், என்ன சைஸில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து பார்க்க முடியும். 10க்கு 10 ரூமுக்கு கூட வாஸ்து பார்க்க முடியும். அது 9ஆக பிரித்து அது ஒரு சைடும் 3 பக்கமாக பிரிக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்த்து என்ன சைஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பண்ணலாம். ஆனாலும் தாராளமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சைடுக்கு 27 அடி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எந்த சைடு அப்படின்னாக்கா, உங்களோட வாசல் வர பகுதியில் 27 அடி இருந்ததுன்னா நல்லது. அவ்வளோ பெருசாக இருந்தால் குறைஞ்சபட்சம். ஏன்னா ஒரு பக்கத்துக்கும் 3 அடியாக கணக்கு பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு பக்கத்தை வந்து 9ஆக பிரிப்போம் நாங்கள். சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு சொல்லிட்டு 9ஆக பிரிப்போம். அப்படி பிரித்து வாஸ்து பார்க்கும்போது 27 அடி இருந்தது வாசல் பக்கம் இருந்ததுன்னா முதல் 3 அடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட பகுதியை விட்டு